கோயம்புத்தூர் மாவட்டத்திலேங்க 1980லேருந்து திராட்சை விவசாயம் ஆரம்பமாகுது. 1980ல் முதல்ல ஒரு 2 ஒருத்தர் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி 1990ங்கும்போது கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் வரைக்கும் கோயம்புத்தூரில் விவசாயம் ஆரம்பமாயிடுச்சு. திராட்சை கல்டிவேஷன் வந்து நடந்துகிட்ருக்குது. 1990லேருந்து கிட்டத்தட்ட 2003, 4 வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. விவசாயம் வந்து நல்லா போயிட்டு இருந்து விவசாயிகளும் இந்த திராட்சையில் ஓரளவுக்கு நல்லாவே பொருளாதார ரீதியாக நல்லா ஏர்ன் பண்ணாங்க. 2003, 4ல் ஒரு பெரிய ட்ரவுட் ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாமல் நிறைய திராட்சை கொடிகள் எல்லாம் காஞ்சுது. அப்போ வந்து தண்ணி பற்றாக்குறையினால கொடியும் அது அதனுடைய தன்மையெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. தண்ணி பற்றாக்குறை, தண்ணியினோட தன்மை மாறும்போது கொடி வந்து க்ரோத் நல்லா வர்றதில்லை. வெட்டி விட்டாலுமே வேர் நல்லா க்ரோத் நல்லா கிடைக்கிறதில்ல. அப்போ திரும்பி என்னாச்சுன்னா 2003, 4 ட்ரவுட் வந்தபோது எல்லாம் போர் வந்து ரொம்ப ஆழமாக டெப்த்தாக போட்டோம். அப்போ வந்து திருப்பி மழை வந்து தண்ணி வரும்போது கீழே இருக்கிறப்போ அந்த மண் தன்மை வந்து துவர்ப்பு, உப்பு இதெல்லாம் வரும்போது தண்ணியினோட தன்மை ஸ்வீட்னஸ் மாறிடுச்சு. அது வந்து கிரேப்ஸுக்கு அவ்வளோ சூட்டபுளாக ஆகலை. அப்போ ரெண்டாவது திராட்சையை அழிச்சிட்டு ரெண்டாவது திரும்பி போடணும்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அவ்வளோ பண்ணினாலுமே இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. தொடர்ச்சியாக பழம் வர்றதுனால வியாபாரி வந்து கோயம்புத்தூர் வந்து பழம் எடுக்கிறதுக்கு வெளி அதர் ஸ்டேட்லேருந்து வியாபாரி வர்றதில்லை. அதனால் வந்து பழம் வந்தாலுமே மார்க்கெட் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது, ரேட்டு கிடைக்கிறது இல்லை. ஆளுகளுமே இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு டைவெர்ட் ஆகிட்டாங்க. நிறையா திராட்சை வேலையில் கொடி அழிச்சதுனால வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஆள் பற்றாக்குறை. அப்புறம் கோயம்புத்தூர் வந்து சிட்டி பெரிய லெவலில் எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய ஆள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போயிடுறாங்க. அப்புறம் திராட்சை விவசாயிகள் வந்து வேலை செய்கிற ஆட்கள் வந்து அந்த கூலி எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட. நம்ம வந்து அந்த கூலி கொடுக்க முடியாதனால திராட்சை விவசாயம் பண்ண முடியறதில்ல. அவங்களுக்கும் ஆளுகளுக்குமே இந்த திராட்சை விவசாயத்தில் ஒரு ஆர்வம் இல்லாமல் போச்சு. 100 ஏக்கராக்குள்ளே தான் கோயம்புத்தூரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். அது நாங்கள்லாம் ரொம்ப சிரமத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நல்ல பீக்கில் போயிட்டுருக்கலைங்க. ஃபர் டே வந்து நல்ல, அதாவது நான் சொல்கிறது 90லேருந்து 2004, 2003 வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 30 டன்னு கோயம்புத்தூர்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபர் டே வந்து டெய்லி 30 டன். இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 டன் அவ்வளோதான், 1/2 டன், ஒரு 3/4 டன் அவ்வளோதான் போடும். அதுவும் கண்டினியூவாக வராது. ஒரு வாரம் வரும், ஒரு வாரம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. முதல்ல கோயம்புத்தூரில் வந்துங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் எல்லா பக்கமே திராட்சை விவசாயம் இருந்துச்சு. அதாவது மதுக்கரை ஏரியா, தொண்டாமுத்தூர் ஏரியா, நம்ம வடவள்ளி ஏரியா, துடிலூர், வெள்ளக்கிணறு, இவங்க எல்லா பக்கமே திராட்சை விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த கொடி விவசாயம், திராட்சை விவசாயம் குறைஞ்சதுக்கு பின்னாடி ஒரு டோட்டலாக ஒரு 100 ஏக்கர் இருக்குது. அதுவும் வந்து இந்த மாதம்பட்டி சுற்றளவில் மாதம்பட்டி, கரடிமடை, தீத்திவளையா, இது மாதிரி ஒரு 4-5 கிராமத்தில் வில்லேஜில் மட்டும்தான் திராட்சை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை ஒரு ட்ரவுட் ஒரு காரணம், மெயின் அதுதான், ட்ரவுட்டு தான். அப்புறம் ஈல்டு குறைஞ்சிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நோய் தாக்குதல், இந்த கள்ளிப்பூச்சி தாக்குதல் ஒன்று, அப்புறம் நெமட்டோட ப்ராப்ளம், இதெல்லாமே வந்து கொடியினுடைய மகசூலை பாதிச்சிடுச்சு ரொம்ப. அதிலிருந்து நாங்கள் விடுபடவே முடியல. எங்களுக்கு அது ரெமெடி கிடைக்கிறதுக்குள்ளே கொடி ட்ரவுட் வந்ததுனால கொடி மேலே அழிஞ்சிடுச்சு நிறையா. திரும்பி புது கல்டிவேஷன் புதுசாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கல்டிவேஷன் காஸ்ட் அதிகமாகிடுச்சு இப்போ. அதனால் திருப்பி எந்த விவசாயினாலையும் அது பண்ண முடியறதில்ல. கோயம்புத்தூர் பழம்னா கம்பம் தேனி பழத்தை விட நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, அப்புறம் கீப்பிங் குவாலிட்டி, இது எல்லாமே இருந்துச்சு. அந்த ட்ரவுட் வந்து தண்ணியினோட தன்மை, சாயில் எல்லாமே கொஞ்சம் மாறுறதுனால நிறைய நம்ம மென்யூர் உரம், அதாவது ரசாயன உரங்களை போட்டு சாயிலும் எல்லாம் கொஞ்சம் கெட்டு போச்சு. அதனால் திரும்ப வந்து நம்ம பழம் அந்த குவாலிட்டி நம்ம இப்போ எடுக்க முடியும், முதல்ல எடுத்த மாதிரி குவாலிட்டி எடுக்க முடியறதில்ல. குறைஞ்சதுக்கு இந்த பல்வேறு காரணங்கள் அதுவும் ஒரு காரணமாக. நமக்கு மெயின் மார்க்கெட் வந்து கேரளா தான். அதாவது கிட்டத்தட்ட 80% நம்ம கோயம்புத்தூர் விளையிற பழம் கேரளாவுக்கு தான் போயிட்டு இருந்தது. 20% கோயம்புத்தூருக்கு சுற்று வட்டாரத்துக்கு சரியாக இருக்குது சேல்ஸுக்கு. பாக்கி எல்லாமே கேரளா தான் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு மெயின் மார்க்கெட்டு கேரளா தான். நம்ம கோயம்புத்தூரில் தான் விளைச்சல் குறைவாக இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்போ கம்பம் தேனியில் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் விளைச்சல் நல்லா வருதில்ல. அதனால் இன்றைக்கி வந்து இது தகவல் தொடர்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு 5 hours 6 hours பழம் வந்துடுது. அதனால் வந்து நம்ம கோயம்புத்தூரில் விளைச்சல் இல்லை அவ்வளோதான், பட் மற்ற பக்கம் ஃப்ரூட்ஸ் வந்துடுது. அப்புறம் இன்றைக்கி வந்து குளிர் சாதன வசதியெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லா ஃப்ரூட்ஸும் கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து முதல்ல வந்து திராட்சை மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்குது, வேறு ஃப்ரூட்ஸ் இருக்காது. அந்தந்த சீசனில் வரும்போது மட்டும்தான் கிடைக்கும். பட் இப்போ அப்படி இல்லைங்க, ஆப்பிள் எல்லாம் 6 மாதத்துக்கு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு கொடுக்குறாங்க. அதனால் வந்து இப்போ மார்க்கெட்டு குறையிறதுக்கு பல காரணங்கள், அதுவும் ஒரு காரணம். கோல்டு ஸ்டோரேஜ் வசதியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ எல்லா பழமும் த்ரூ அவுட் இயர் முழுவதும் கிடைக்குது.
அப்போ வந்து திராட்சைப்பழம் அது கூட காம்படேட் பண்ண முடியறதில்ல. முதல் திராட்சைப்பழம் மட்டும்தான் வருஷம் பூரா கிடைக்கும். ஏன்னா நம்ம த்ரூ அவுட் இயர் முழுவதும் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ அப்படி இல்லை, ஆப்பிள் எல்லாம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இப்படி தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 8 மாதத்துக்கு இருக்காது. இப்போ வந்து 8 மாதத்துக்கு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு சப்ளை பண்ணிடுறாங்க. அதனால் காம்படேட்டிவ் ஆகிப்போச்சு இன்றைக்கி. இது வந்து ஒரு தடவை நம்ம கல்டிவேஷன் பண்ணோம்னா ஆரம்பித்தோம்னா ஈல்டுக்கு வர்றதுக்கு வந்துங்க நம்ம செடி இந்த தாய் செடியிலேருந்து வெட்டி குச்சி எடுத்து நடவு போட்டு பதியம்னு சொல்லி போடுவோம். அது வந்து ரெண்டாவது திருப்பி நம்ம பழம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 16 மாதத்துலேருந்து 20 மாதம் வரைக்கும் ஆகும். அது ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம். ஒரு 15, 12 வருஷம், 13 வருஷத்துக்கு நல்ல ஈல்டு வரும். அப்புறம் திருப்பி ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சி வரும். 20 இயர்ஸ் 20 வருஷம் கிராப் பண்ணலாம். அந்த ட்ரவுட் வந்தபோது என்ன ஆச்சுன்னா எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கிராப் புதுசாக நட்ட பயிர்களை தண்ணி இல்லாமல் காய்ஞ்சதுனால எல்லாம் ஹெவி லாஸ். பேங்க் லோன் வாங்கினதுனால திருப்பி கட்ட முடியல. ஏன்னா இது வந்து 20 வருஷத்து கிராப். ஒரு லாங் டைமில் நம்ம ஒரு எய்ம் பண்ணி கிராப் பண்ணுறோம். ஒரு 2 இயர்ஸ்லேயே கிராப் காய்ஞ்சதுனால ஒரு 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா பேங்க் லோன் வாங்கினதுனால அந்த 2 வருஷத்தில் அந்த லோன் அடைக்க முடியாமல் நிறைய சஃபர் ஆகிட்டாங்க. அதனால தான் புதுசாக கல்டிவேஷன் போடுறதுன்னா லோன் வாங்கி போடுறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் தயாராக இல்லை. கவர்மெண்ட்டில் வந்து முதல்ல சப்சிடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 40,000, 50,000 அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ கல்டிவேஷன் காஸ்ட் அப்போ வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் இருந்தது. அது ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இப்போ வந்து கல்டிவேஷன் காஸ்ட்டு 10 லட்சம் ரூபா இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டு கொடுக்குற சப்சிடி பணம் வந்து விவசாயிகளுக்கு பத்துறதில்லை. அதனால் கவர்மெண்ட் சப்சிடி ஏதாவது ஒரு பாதி, ஒரு 50% அளவுக்கு என்ன செலவாக ஒரு பாதி அளவுக்கு கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் விவசாயம் வந்து மறுபடியும் வேணால் விவசாயிகள் ஒரு ஆர்வமாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும். கோயம்புத்தூர் வந்து பன்னீர் திராட்சை மட்டும்தான் ஓரளவுக்கு த்ரூ அவுட் இயர் முழுவதும் எப்போ நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணாலும் ஃப்ளவர் வரும். நம்ம காப்பாற்றி பழம் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் மழை அன்னிவனாக மாறி மாறி பெய்யும்போது கொஞ்சம் சில சமயத்தில் பழம் பூ வந்து டேமேஜ், பூ வர சமயத்தில் இருக்கிற சமயத்தில் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் செட்டிங்ஸு ப்ராப்ளமாகி கொஞ்சம் ஈல்டு பாதிக்கும். ஆனால் த்ரூ அவுட் இயர் முழுவதும் கோயம்புத்தூரில் பழம் வர்றது இந்த பன்னீர் வெரைட்டி மட்டும்தான். அதாவது ரூட் ஸ்டாக்குன்னு மகாராஷ்டிராவிலேருந்து நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து ரூட் ஸ்டாக்குன்னு, அதாவது இந்த வறட்சி தாங்கக்கூடிய ஒரு தன்மை அதை ஒட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு பண்ணால் பட் என்ன ஆகுதுன்னா அது ஈல்டெல்லாம் நல்லா வருதுச்சு. பட் அந்த கலர் வர்றதில்லை. நம்ம கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு வெயில் பத்துறதில்லை. அதனால் அது போட்டு அதை சக்ஸஸ் பண்ண முடியல. அதனால் திருப்பி நாங்கள் வந்து பழையபடி நம்ம தாய் செடி ஒரிஜினல் பன்னீர் வெரைட்டிக்கே நாங்கள் இப்போ போயிட்டோம். மெயின் அந்த பழத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது வேறு ப்ராசஸ், ஏதாவது ஒயின் அது மாதிரி ஏதாவது ஃபேக்ட்ரி எல்லாம் ஆரம்பித்து பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு விலை வீழ்ச்சி அடையும் போது நம்ம அவங்களுக்கு எதாவது சப்ளை பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இதில் வந்து அது ஒயின் வந்து அதுக்கு அவ்வளோ ஃபேக்ட்ரி ஒன்று தேனியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. பட் அவங்க வந்து கிலோ 20 ரூபாய்க்கு மேலே அவங்க வாங்குறதில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒயின் விற்கிற ரேட்டுக்கு 20 ரூபாய்க்கு மேலே வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகுறதில்லை அப்படிங்கிறாங்க. அதனால் அது கவர்மெண்ட்டு தான் ஏதாவது வேறு ப்ராசஸ், இந்த பழத்தை எடுத்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணி ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆய்வுகள் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு கிடச்சதுன்னா, டவுன் பீரியட்லேயுமே விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு ரேட்டு கிடச்சதுன்னா அப்போ வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.